ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சகிப்புத்தன்மைய பத்தி பார்க்க போறோம். நம்மகிட்ட இப்போ வர வர சகிப்புத்தன்மை குறைஞ்சுக்கிட்டே வருதோ அப்டின்னு ஒரு கேள்வி வருது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க ஏதாவது ஒரு பொருள் லேசா உடைஞ்சு போச்சு, இல்ல லேசா பிஞ்சு போச்சு அப்டின்னா, அது சரி பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்கோ, அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம் இல்லையா? அது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல செருப்பா இருக்கலாம், இல்ல மொபைல் கவர்லேருந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத மறுசீரமைச்சு பயன்படுத்தக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருந்ததானா இருந்தது. ஆனா, இப்ப இருக்க காலகட்டத்தில, இப்ப இருக்க இப்ப இருக்க மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மறுசீரமைச்சு பயன்படுத்துற பழக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன கீறலோ, சின்ன விரிசலோ வந்தது அப்படின்னா, அது மிகவும் தேவை இருந்தா மாத்தலாம். தேவையே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, அத மறுசீரமைச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுதும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொருள வந்து குப்பை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு, புது பொருள தேடி போறாங்க. இது பொருளுக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதே விஷயத்த அவங்க மனிதர்கள்கிட்டயும் பயன்படுத்துறாங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, மனிதர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே சின்ன சின்ன ஒரு தவறு வந்து இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன கண்ணோட்டம் மாறுபடுறது இருக்க தான் செய்யும். ஒரு மனிதர் ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றாங்க. நமக்கு அது பிடிக்கல. நம்ம சிந்தனைக்கும், அவங்க சிந்தனைக்கும் அது வேற விதமா இருக்கு அப்படின்னா, அந்த சிந்தனைய மட்டும் தான் ஒதுக்கலாம் நம்ம. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாம, அந்த மனிதரை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் வந்து நிலவுது. எப்படி நம்ம ஒரு பொருள் பிடிக்கலன்னா, உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி, இல்ல கடைக்கு போய் ஆர்டர் பண்ணி, புது விஷயத்த நம்ம உடனே வாங்கிக்கிற மனப்பக்குவம் இப்போதைக்கு அதிகமாயிருச்சு. இத வந்து நம்ம எங்க உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, மனித மனங்கள்கிட்டயே நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதான் உண்ம. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சகிப்புத்தன்மை இல்லாம சண்ட போட்டு, "நீ இல்லன்னா வேற ஆளா இல்ல." அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய மனநிலைமைக்கு நம்ம மனச மாத்திருச்சு இந்த நுகர்வு கலாச்சாரம் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்காக நுகர்வு பண்ணாமலே இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த தூக்கி போடணும் அப்படின்னா, இந்த விஷயம் நிஜமாவே நம்மளுக்கு இதுக்கு மேல பயன்படாது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தூக்கி போடுங்க. அதே நேரம் மனிதர்கள வந்து பயன்படுறாங்க, பயன்படல அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து தூக்கி போடாதீங்க. உங்க மனசுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல விதமா செயல்படுறாங்களா அப்படின்னு பாருங்க. அதுக்காண்டி டாக்ஸிக்கான பெர்சன் கூடலாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன அந்த என்ன சொல்றது? வாக்குவாதங்களுக்காண்டியெல்லாம் மனிதர்கள தூக்கி போடாதீங்க. நீங்க ஒரு மனுஷன தூக்கி போட்டு எப்படி பார்த்தாலும் இன்னொரு மனுஷர்கிட்ட தான் போப்போறீங்க. அவங்களுக்கும் இதே மாரி குணங்கள் இருக்குது. இயற்கை தான். ஸோ இப்படியே நம்ம தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, எத்தன பேர நம்ம தூக்கி போடுவோம் சொல்லுங்க? ஆக இனிமேல் வந்து ஒரு விஷயத்த செய்றதுக்கு முன்னாடி யோசிங்க. கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க.